ஆகவே உலகம் அணுவுடைய சுழற்சி தான் நடராஜனுடைய ஆட்டம் என்று சொல்கிறார்கள். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். காலில் போடுகிற மெட்டிக்கும் தலையில் வைக்கிற பொட்டுக்கும் மேலே வைக்கிற சுட்டிக்கும் விளக்கம் தந்தவர்கள். மூங்கிலையும் ஒதிய மரத்தையும் அரச மரத்தையும் திருமணத்தின் போது நட்டார்கள். மூங்கில் அவ்வளவு சீக்கிரத்தில் மேலே வராது. வந்துவிட்டால் மலமளவென்று வளர்ந்துவிடும். ஆனால் அதை பிரித்து எடுப்பதற்கு மிகவும் கடினம். ஆகவே ஒவ்வொன்றையும் வகுத்து தந்த தமிழர்கள் பாரத நாட்டில் எல்லாம் இருக்கிறது. ஐயா ராமநாதன் ஐயா வணக்கம். சிறப்பு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. போட்டி திரு அகவல் திருவாசகம் தெரிந்திருந்தால் படித்து பார்க்க வேண்டும். நான் முதலா வானவர் தொழுதேட ஈரடியாலே மூவடி அளந்து வருகிறது. போட்டி திரு அகவல் 4வது பகுதி திருவாசகத்திலே படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். குழந்தை 10 மாதமாக எப்படி தாயின் வயிறிலே இருந்து வருகிறது. மகளிர் தினம் வருகிறது, உலக மகளிர் தினம் 8ஆம் தேதி. தமிழ் அவ்வளவு இருக்கிறது. பேராசிரியர் தான் சிந்திக்க வேண்டும் என்று அல்ல. அம்மா என்ற ஒரு வார்த்தை, அதிலே உலக நாடுகள் வியக்கிற கருத்து இருக்கிறது. அம்மா என்று ஆ எழுத்து, உயிர் எழுத்து, முதல் எழுத்து. தமிழுக்கு முதல் எழுத்து, அதன் பேர் உயிர் எழுத்து. அம்மா என்ற சொல் எவ்வளவு கேட்கின்ற போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அம்மா என்ற ஒரு எழுத்து. மகளிர் தினம் வருகிறது 8ஆம் தேதி. போற்றி புகழ கொண்டாட வேண்டும். அம்மா என்ற எழுத்து உயிர் எழுத்து, முதல் எழுத்து. உயிர், நம்முடைய உயிர் அம்மா கருவிலே செல்லுகிறது. 2 மாதம் அப்பா உடம்பிலே இருந்து அம்மாவிடம் செல்கிறது. தாண்டிக்காய் போல் செல்கிறது. இன்னும் புரிய வேண்டுமானால் வேர்க்கடலை போல இருக்கிறது கரு. அந்த அம்மா என்ற உயிர் எழுத்து, மெய் எழுத்து. 2வது எழுத்து என்ன? இம். அது இக்கு, இங்கு, ஈச்சி என்று போட்டால் 10வது இடத்தில் இருக்கும் அந்த இம்மு. இந்த உயிரை 10 மாதம் நம்மை சுமந்தால் 2வது எழுத்து இம், 10வது எழுத்து தமிழிலே இக்கு, மெய் எழுத்திலே 10வது எழுத்து. 10 மாதம் இந்த மெய்யை சுமந்தால், மெய் என்று மேனியை யார் சொன்னது? அந்த 10 மாதம் நம்மை சுமப்பதற்காக இம் 2வது எழுத்து. 3வது எழுத்து மா, உயிர்மெய். உயிரையும் மெய்யும் சேர்த்து நமக்கு 10வது மாதம் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறாள். அதுதான் அம்மா. அம்மா. ஆ என்றால் உயிர் எழுத்து, இம் என்றால் மெய் எழுத்து, மா என்றால் உயிர்மெய் எழுத்து. உயிரை 10 மாதம் 10வது எழுத்தில் இருக்கிறது. ஈக்கு, இங்கு, ஈச்சி பார்க்கலாம். ஆகிய அந்த 10வது எழுத்தாகிய இம்மு, அதான் 10 மாதம் நம்மை சுமக்கிறாள். மா, உயிரையும் மெய்யையும் சேர்த்து நமக்கு குழந்தையாக வெளியே வருகிறோம். இததான் முன்னோர்கள் சொன்னார்கள். ஒரு வார்த்தை. நீங்களெல்லாம் எங்கெங்கே இருப்பீர்கள். மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில், உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன கம்மிங் என்றுதான் வருகிறது. கம்மிங், எல்லாவற்றுக்கும் கம்மிங். நான் வந்தாலும் கம்மிங், என் தங்கை வந்தாலும் கம்மி, நான் வளர்க்கிற நாய் வந்தாலும் கம்மி. நாம் அப்படியா? என் மகன் வருகிறான், என் மகள் வருகிறார், என் வளர்ப்பு நாய் வருகிறது. சிறப்பையா, இவ்வளவு ஆற்றலை நமக்கு தந்திருக்கிற அந்த மொழியிலே பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். எவ்வளவு ஆற்றல்! அம்மாவுக்கு அவ்வளவு எழுத்து. ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. இங்கிருந்து மியான்மர் தெரியவில்லை, அமெரிக்கா தெரியவில்லை, திருச்சி மலைக்கோட்டை தெரியவில்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தெரியவில்லை என்பதற்காக இல்லை என்ற அர்த்தம் அல்ல. எவ்வளவு இருக்கு. தமிழே உள்ளே செல்ல முடியவில்லை என்பதற்காக தமிழ் சரியில்லை என்று சொல்லக்கூடாது. ஆகவே அற்புதமான மொழியில் பிறந்திருக்க